வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். நல்லா யோசிச்சு வரேன். சரவணா, நீ முதல்ல இப்படி டென்ஷன் ஆகாத. நிதானமா யோசிச்சு பொறுமையா வர, சரியா? உன்னால முடியும். சரி, நீ வரைஞ்சிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆகாம வரேன், சரியா? என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? அவனுங்க எங்க? என்னப்பா ஆச்சு? அப்பா, ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? 11 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஏமாத்திருக்காங்க. இவங்க தான் இதுல மெயின் அக்யூஸ்ட். அதனால கேஸ போட்டு இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது தவிர வேற வழி இல்ல. சார் 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 அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். ஏற்கனவே மாப்பிள்ள பண்ண வேலையினால குடும்பமான சந்தி சிரிக்குது. இப்போ என் பிள்ளைங்களும் ஜெயிலுக்கு போயிட்டா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். என்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. என்கிட்ட 11 கோடி வாங்கியிருக்காங்க. வட்டியோட சேர்த்து 12 கோடி ஆகுது. திருப்பி கொடுங்க, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். 12 கோடியா? என்னது 12 கோடி பணம் கொடுக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, இவனுங்க சொன்னதை நம்பி தான் அந்த ஆளு பணத்தை போட்டிருக்கான். அந்த பணத்தை கொடுத்தாதானே அவங்கள விட முடியும்னு சொல்றானுங்க. சரிப்பா, 12 கோடி வாங்கி அண்ணனுங்க என்ன பண்ணாங்களா? அந்த காசு எங்க இருக்கா? அந்த பணத்தை இவனுங்க இன்னொருத்தனை நம்பி பணத்தை கொடுத்தானுங்களாம். அவன் இவனுங்களை ஏமாத்திட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஓடி போயிட்டானோ. இப்போ அந்த பணத்தை நாம தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என்னங்க நீங்க பேசுறீங்க? 12 கோடிங்கிறது சின்ன காசா? ஒண்ணு வேணாங்க, அவனுங்க உள்ளே கிடக்கட்டும். அப்பதான் அவனுங்களுக்கு புத்தி வரும்.
இப்படியே அவனுங்க தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம காப்பாத்திக்கிட்டே இருக்கணுமா? விட்டு தள்ளுங்க. ஊருகட்டத்தனமா பேசாதீ. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமில்ல உனக்கு? ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல அந்த சரவணனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவனுங்களையும் இந்த கேஸ்ல புடிச்சு உள்ள வச்சுட்டாங்கன்னா மான மரியாதை எல்லாம் போயிடாது. நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் டிவி பேப்பர்னு வந்துருச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கிரிமினலுங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமானு என் மூஞ்சில காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனு என்னை மதிக்க மாட்டான். ஏற்கனவே சரவணம் பண்ண விஷயத்துக்காக ஆளாளுக்கு போன் பண்ணி என்னை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. தபாரே, அதனால இவனுங்களையாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கூட்டு வந்தாதான் நம்ம குடும்பமான மரியாதையெல்லாம் தப்பிக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். அம்மா, அப்பா சொல்றது கரெக்டு தான். இதுவும் வெளியே தெரிஞ்சா நமக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அண்ணனுங்களை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு 12 கோடி பணம் கொடுக்கணும்னு சொல்றாரே, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எங்கடி இருக்கு? சேர்த்து வச்சிருக்கிற நகை, பேங்க்ல இருக்கிற பணம், இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட நமக்கு அவ்வளவு பணம் வராதே. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இருக்கிற எல்லா சொத்தையும் வித்தரலாம். அவனுங்க கேட்கிற பணத்தை கொடுக்கறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இதை விட்டா எனக்கு வேற எதுவுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. என்னங்க நீங்க சொத்தை விக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்கிறத வித்துட்டு நடுத்தெருவுக்கு போறதா? வேற வழி இல்லடி. சொத்தை வித்தாவது பணத்தை கட்டலனா நம்ம சொத்து எல்லாத்தையும் கோர்ட்டே ஜப்தி பண்ணிரும் 12 கோடி ரூபாய்க்காக. அப்பவும் நம்ம நடுத்தெருவுக்கு தானே வரணும். அதுக்கு அடுத்தவன் நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நம்ம சொத்தை நம்மளே கௌரவமா வித்துட்டு போயிடலாம். பணம் தானே, போனா சம்பாதிச்சுக்குவோம். அங்கிருந்து தானே இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போதைக்கு இது ஒண்ணுதான் எனக்கு முடிவா தெரியுது. இல்லங்க, எனக்கு என்னமோ இது சரியான யோசனையா தெரியலங்க. வாய் மூடு. பசங்க சும்மா இருந்தானு எப்ப பார்த்தாலும் நான் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு அவனுங்களை ஏத்தி விட்டது நீ தானே. அவனுங்க என்ன பண்றானுங்க, ஏது பண்றானுங்க என்னைக்காவது விசாரிக்க வச்சிருக்கியா? இல்ல நீயாவது விசாரிச்சிருக்கியா? மொத்தமா அவனுக்கு எடுத்து தெருவில் விட்டு இப்ப என்ன குத்தம் சொல்ல வேண்டியா? நீ பேசக்கூடாது. இல்லங்க, உங்க கருத்து கேட்கறதுக்கு நான் வரல. என் முடிவை சொல்றதுக்கு தான் வந்தேன். தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, மனுஷனாவே இருக்க மாட்டான். இருக்கிற எல்லா சொத்தையும் நான் விற்கிறேன். அந்த தருதலைங்களை வெளியே கொண்டு வரேன். என் கௌரவத்தை நான் காப்பாத்துறேன். இவ்வளவுதான் என்னோட முடிவு. அதுல விருப்பம் இல்லாதவங்க தங்கமே, அப்பா நீ என்னடா சொல்ற? சரிப்பா, அப்படியே பண்ணிடுங்க.
சரிடாமா. பணம் தானே, ஏதோ ஒரு வழியில அது திரும்பவும் நம்ம கிட்ட வந்து சேரதான் போகுது. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணா போதும்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்யுங்கப்பா. கேட்டியா? இதாண்டி ஏன் பொண்ணு. ம். சரிடாமா. பா, நீங்க சொத்தை வித்துருங்கப்பா. வணக்கம் சார். வா. எதுக்கு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருன்னு தானே சொல்லி அனுப்புனேன். அப்புறம் என்ன? இப்பதான் நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சரவணனை போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமே அவனை அரெஸ்டும் பண்ணிடுவாங்க. நீ இப்படி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன வேற ஏதாவது சிக்கல்ல இழுத்து விட்டுறாத. புரியுதா? புரியுது சார். நான் இங்க இருந்தா உங்களுக்கு அது டேஞ்சர்னு நினைக்கிறீங்க, அதானே? ஆமா. அதான் நானே ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் ஓயிற வரைக்கும் கொஞ்ச நாள் பேங்காங் போய் ஹைட் ஆகலான்னு இருக்கேன் சார். நல்லது. முதல்ல அதை பண்ணு. என்ன, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதை மட்டும் நீங்க செட்டில் பண்ணிட்டா நான் உடனே கிளம்பிடுவேன். என்னது? நான் பணம் கொடுக்கணுமா? அதான் பேசின அமௌண்ட்டை ஏற்கனவே கொடுத்துட்டனே. இப்ப என்ன மறுபடியும் பணம் கேட்கிற? நான் சொன்ன வேலையே நீ முதல்ல ஒழுங்கா செஞ்சு முடிக்கல. சரவணனை கொலை பண்ண சொன்னா நீ வேற யாரோ ஒரு புரோக்கரை கொலை பண்ணிருக்க. இதுல நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா பணம் தரணுமா? வாய்ப்பே இல்ல. முதல்ல நீ கிளம்பு. சார், நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பேமெண்ட் சரவணனை கொல்றதுக்கு. ஆனா இப்ப வேற ஒரு ஆளை கொன்னு சரவண மேல அந்த பழி விழுற மாதிரி பண்ணிருக்க. இதுக்கு தனி பேமெண்ட் கொடுக்கணும் தானே? வேணும்னா சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி வாங்கின பணத்துக்காக சரவணனையும் போட்டு தள்ளிடுறேன். இப்ப நீங்க எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன். இல்லைன்னா என்னடா மிரட்டுறியா? உன்ன மாதிரி நான் பல பேரை பார்த்திருக்கேன். 10 பைசா கூட உனக்கு தர முடியாது. அப்படியா? சரி, இந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. சாயந்தரமே பணம் வந்துரும்னு சொன்னீங்க, இன்னும் பணம் வரல. நீ தான் மொத்தமா கொடுக்கணும்னு சொன்னீங்க,
நாளைக்கு கொடுத்துருவேன். இவ்வளவு லேட்டா இருக்கீங்க? என்ன பாருங்க, நான் ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா அந்த சரவணன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்னு அவனை ஃபாலோ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டேன். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் கிடைச்சா போதும், அசால்ட்டா அடிச்சு விட்டுருவேன். பார்த்துப்பா, இதுல நான் மாட்டிக்க கூடாது. ஏற்கனவே என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேன்றா. நான் தான் உன்னை வச்சு சரவணனை கொன்னேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவளே என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. அதனால என் பேரு மட்டும் வெளியில வரவே கூடாது. டேய், என்னடா இது? இதை எதுக்குடா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க? பின்ன நீங்களாம் பிக் ஷாட் சார். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவீங்க. ஒரு சேஃப்டிக்காக டீல் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது. நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னா இந்த ஆடியோவை போலீஸ்க்கு அனுப்பிவிடுவேன். அப்புறம் என்ன, சரவணனை கொலை செய்ய தூண்டுனதுன்னு ஒரு கேஸு, அதனால அந்த புரோக்கர் செத்து போனதுன்னு ஒரு கேஸு, ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க ஜெயில தான் இருக்கணும். இதுல ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சா உங்க பொண்ணு உங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டான். அதனால பேசாம நான் கேட்ட பணத்தை செட்டில் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி வசதி? சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 15 லட்சம் சார். என்னடா விளையாடுறியா? ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ கேட்பன்னு பார்த்தா 15 லட்சம் கேட்குற? சார், இருக்கிறவங்க கிட்ட தான் சார் கேட்க முடியும். விசாரிச்சு பார்த்தேன் சார், உங்களுக்கு பல கோடி சொத்து இருக்காமே, அதுல 15 லட்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க சார். பணத்தை எப்ப கொடுக்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு கால் பண்ணுங்க. என்னை ஏமாத்தலான்னு நினைச்சா இந்த ஆடியோ ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு போயிடும். வரேன் சார். போயிட்டு வரேன் சார். அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. உட்காருங்கப்பா. என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தங்கமே, என்னடா அப்பா இப்படி பேசுறனேன்னு தப்பா நினைச்சிடாத. நீ ஆசைப்பட்டு கேட்டு எந்த அந்த பையனை உனக்கு நான் கட்டி வச்சேன். ஆனா அந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நிம்மதியை கொடுக்கலடா. அந்த வருத்தத்தில் நம்ம குடும்பமே சோகமா இருக்கும்போது உங்க அண்ணனுங்க 2 பேரும் மாறி 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 தப்பு மேல தப்பு பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நம்மள ஒன்றும் இல்லாத நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்கடா. மாடி, உனக்கு ஒன்று தெரியுமா? அப்பாட்ட இருக்கும்போது கேட்டவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தண்டா. ஆனா இன்னைக்கு என் கையில எதுவுமே இல்லாத நீதான் இதோ பாணியா நிக்கிறேன்டா. யாச்சும் அது போய் உதவி பண்ணுங்கன்னு கேட்கறது கூட அப்பாக்கு தெரியாதுடா. அப்பா, என்னப்பா நீங்க? அழாதீங்கப்பா. நீங்க அழும்போது என் மனசு பதறுதுப்பா. அப்பா, நீங்க சிங்கம்பா, கர்ஜிக்கதான் செய்யணும். அழாதீங்கப்பா. பா, அழாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நீங்க எது பண்ணாலும் இது வரைக்கும் சரியாதான் பண்ணிருக்கீங்க. இது கூட சரியாதான் இருக்கும்.
பணம் தானப்பா, போனா போகட்டும். இதை விட அதிகமான சொத்து நாம சம்பாதிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன்களும் வெளியே வந்துருவாங்க. அவனுங்களை பத்தி எனக்கு வருத்தமே இல்லடா. அவனுங்க எக்கடா கட்டு போகட்டும்ன்றேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவனுங்க தானே. ஆனா என் தங்கத்தோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்றதாண்டா என் மனசுக்கு தாங்கலடா. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் எப்பவுமே உங்க பொண்ணாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இல்லடாமா, என்னைக்காவது ஒரு நாள் ஏன்பா இப்படி பண்ணீங்க நீ என்ன பார்த்து கேட்ட கூடாதுல்ல? அப்பா, மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அடி, நீ இல்லடாமா இதுக்கு காரணம். உன்னை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியதானே இந்த அப்பாவோட கடமை. கண்டிப்பா உன்னை நல்லபடியா நான் வாழ வைப்பேன்டா. என்னையா வேற யாரும் என்னையா இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன்னு கேட்டக்கூடாதுராமா. அப்படி நான் உன்னை வாழ வைப்பேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? நானே தானே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றேன். எனக்கு எந்த சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு நீங்க தான் பெரிய சொத்து. பா, இது வரைக்கும் நீங்க பார்த்த ஈஸ்வரி வேற. இனிமே நீங்க பார்க்க போற ஈஸ்வரி வேற. தங்கமே, இப்பன்னு இல்லப்பா, எப்பவுமே நான் உங்க பொண்ணுப்பா. சந்தோஷம்டாமா, சந்தோஷம்டா. காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.